போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கக்கூடிய ஆயுள் காப்பீடு முகவர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமாக 2 நிபந்தனைகள் இருக்கா. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கப்படக்கூடிய ஆயுள் காப்பீடு முகவர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். சுய தொழில் செய்பவர்கள், இதற்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் ஒரு காப்பீடு நிறுவனத்தில் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அங்கன்வாடி பணியாளர்கள், மகிழா மண்டல பணியாளர்கள், சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள், முன்னாள் ராணுவ பணியாளர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கூட இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பற்றி நன்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, முக்கியமாக 2 நிபந்தனைகள் என்ன தெரியுமா? அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் சென்னை மாநகராட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். 2வது, வேறு காப்பீடு நிறுவனத்தில் இப்போ நீங்கள் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த பணிக்கு விண்ணப்பிக்க முடியாது. வரக்கூடிய ஜனவரி 4ஆம் தேதி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் காலை 10:30 மணிக்கு இதற்கான இன்டர்வியூ நடக்குது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள், 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வயது மற்றும் முகவரி சான்று, இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு கூட 2 செட்டு ஜெராக்ஸையும் எடுத்துகிட்டு தான் நீங்கள் நேர்காணல் போகிற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டா உங்களுக்கு 5000 மதிப்பு இருக்கக்கூடிய தேசிய சேமிப்பு பத்திரம் அல்லது கிசான் விகாஸ் பத்திரம் கொடுப்பாங்க. வேலைக்கு நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் பிடித்து கொடுக்கும் பாலிசியின் பிரீமியம் அடிப்படையில் ஊக்கத்தொகை வருமானம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க.